வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். நம்ம இன்னைக்கு என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும். மெயினாக நமக்கு சீட் கணபதி இந்த வருஷமும் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலாமே தான். சூப்பராக வந்திருக்காரு இந்த வாட்டியும் ஜம்முன்னு. அதோட கூட நமக்கு வந்திருக்கிற இது என்னன்னு கேட்டேன்னா சீடு வந்து ஸ்பினாச் கொடுத்துருக்கா இந்த வாட்டி. ஸோ இந்த புள்ளியாருக்குள்ள ஸ்பினாச் இருக்கா. ஒரு தடவை ஒன்று வருது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு துளசி வந்தது, அதுக்கு அடுத்தது வந்து என்னதோ வேறு ஏதோ ஒன்று இருந்தது, அப்புறம் ரோஸ்மேரி இருந்தது, இதில் ஸ்பினாச் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வர பிள்ளையாரும் நமக்கு. எவ்வளோ இதுவாக பேக் பண்ணி வச்சுருக்காவா படி. நம்மளோட விதை விநாயகர் சீட் கணபதி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வச்சு அண்ட் வெக்கலெல்லாம் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்துருக்கா. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் முன்னாடியே எல்லார்கிட்டையுமே கேட்டுருந்துருக்கேன், வருஷம் இந்த மாதிரி களிமண் புள்ளையார் வாங்குங்கோ, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் இருக்கிற புள்ளையார் வாங்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இயற்கையை நம்ம காவந்து பண்ணணும். அதனால தான் பழைய நாளில் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி இதுக்கான காரியமும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி நம்மளுக்கு இந்த விதை விநாயகர் வரத்துக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் அதுக்கான இதெல்லாம் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னு சொல்லி கேட்டேன்னா வரப்போகிற நாட்கள் மழை நாட்கள். ஸோ மழை பெஞ்சதுன்னா அந்த களிமண்ணோட இது இருந்தால் தான் தண்ணி கீழே பூமிக்கு அடியில் போயிடாமல் இருக்கும். அது அப்படியே தண்ணியை தக்க வச்சுக்கும். அதுக்கோசரம் தான் அந்த நாளில் வந்துட்டு இந்த மாதிரி களிமண் பிள்ளையாரை பண்ணிவிட்டு அதை வந்து விசர்ஜனம் பண்ணுறது. குளம் கம்மா அது மாதிரி கிணறு இதிலெல்லாம் போட்டு இது பண்ணுறதா அந்த நாளில் ஏற்பாடு பண்ணியிருந்தா. ஸோ திருப்பியும் இயற்கையை நம்ம காவந்து பண்ணுறதுனால இயற்கை மாதா நம்ம எல்லாருக்கும் தான் நல்லது பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரி களிமண் பிள்ளையார் வாங்குங்கோ. அதுலேயும் இதுவர் வந்து நம்ம பூஜை பண்ணின விநாயகர் நம்பாத்துலேயே ஒரு நல்ல செடியாக இருக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். எனக்கு சொல்கிற மாதிரி இந்த வாட்டிக்கு ஸ்பினாச் சீட் வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா seedganapati.com அப்படின்ற இதில் வெப்சைட்டில் போயிட்டு அவளோட இதில் என்னென்ன பிள்ளையாரெலாம் இருக்குன்றது, என்னென்ன சைஸில் இருக்குது, என்ன விலை அப்படின்றதெல்லாம் இருக்கும். அந்த இதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா YOGA யோகா வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும். 05 அப்படின்ற நீங்கள் இது போட்டீங்கன்னா உங்களுக்கு 5% கிட்ட டிஸ்கவுண்ட் கொடுப்பா. ஒரு பிள்ளையாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணுற பிள்ளையாக இருக்கலாம், என்ன விலையில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அதுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் உண்டு. நான் திருப்பி சொல்கிறேன், YOGA கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டு 05 அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அந்த புக்கிங் பண்ணுறதையும் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். seedganapati.comல போய் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க. ஆர் 9080975985 இந்த நம்பர் இருக்குது. இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வேணாலும் உங்களோட இதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம், இல்லை கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்கள் ஆற்றுலேயே ஒரு பக்கெட்குள்ளே விசர்ஜனம் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் கரைஞ்சிடுவார். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தண்ணியெலாம் மட்டும் கொட்டிட்டு இந்த சீடியும் போட்டு இதன் ஒரு பூத்தொட்டியில் கொட்டி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஜோராக நம்ம ஆற்றுல பூஜை பண்ண பிள்ளையார் நம்ம ஆற்றுலேயே நம்மளோடையே இருந்துன்றவர், நமக்கு நன்மை செய்யக்கூடியவரா. விநாயகர் தான் முழு முதற் கடவுள். அவர் வந்து நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிறச்சே நமக்கு எந்த விதமான கவலையுமே இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தேவையோ அவள் எல்லாரும் புக் பண்ணிக்கோங்க. இது நான் இதோட எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு நம்பர் அண்ட் அவளோட வெப்சைட் அட்ரஸ் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.